வணக்கம். வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பொருட்கள் வழங்கினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல் செலவு கணக்கு குறித்த ஆலோசனை கூட்டத்தில் தேர்தல் அதிகாரி தீபக் குமார் கூறினார். புதுவை தொழிலாளர் துறை அலுவலகத்தில் இந்திரா நகர் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தேர்தல் செலவு கணக்குகளை சமர்ப்பித்தல் தொடர்பாக அரசியல் கட்சிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் மாவட்ட தேர்தல் அதிகாரி பேசுகையில், வேட்பாளர்கள் தேர்தலில் மனு தாக்கல் செய்த நாள் முதல் முடிவுகள் அறிவிக்கப்படும் வரை உள்ள தேர்தல் கணக்குகளை சமர்ப்பிக்க வேண்டியது கட்டாயமாகும் என்றும், வேட்பாளர்கள் முன் அனுமதி பெறாமல் பொதுக்கூட்டமோ ஊர்வலமோ நடத்தக்கூடாது. மேலும் தொலைக்காட்சி, கேபிள் டிவி, நாளிதழ்களில் விளம்பரம் செய்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், மேலும் பணம் மற்றும் பொருட்கள் வாக்காளர்களுக்கு வழங்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்து கூறினார். கூட்டத்தில் தேர்தல் பார்வையாளர் முகமது மக்தாப் உதீப் அகமது, செலவின பார்வையாளர் குமார் சஞ்சய், தேர்தல் நடத்தும் அதிகாரி மலர்கண்ணன், உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரி ஜனார்த்தனன், தாசில்தார் யஷ்வந்தையா மற்றும் கட்சி பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர். உலக முதியோர் தினத்தை முன்னிட்டு புதுவையில் நடைபெற்ற முதியோர் நடைபயணத்தை கலெக்டர் தீபக் குமார் துவக்கி வைத்தார். அக்டோபர் 1ஆம் தேதி ஆண்டுதோறும் உலக முதியோர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி இன்று புதுவையில் முதியோர் பராமரிப்பு சங்கம், மூத்த குடிமக்கள் நலவாழ்வு சங்கம் மற்றும் ஹெல்பேஜ் இந்தியா சார்பில் பிருந்தாவனம் பான்கேர் அலுவலகத்திலிருந்து முதியோர் நடைபயணம் துவங்கியது. நடைபயணத்தை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் தீபக் குமார் துவக்கி வைத்தார். நிகழ்ச்சிக்கு பான்கேர் செயலர் சாந்தி தலைமை தாங்கிட மூத்த குடிமக்கள் நலவாழ்வு சங்க தலைவர் ஐயர் முன்னிலை வகித்தார். நடைபயணத்தில் மூத்த குடிமக்கள் சங்க நிர்வாகிகள் உள்பட திரளான மூத்த குடிமக்கள் கலந்து கொண்டனர். நடைபயணம் நேரு வீதி வழியாக கடற்கரை காந்தி சிலையை சென்றடைந்தது. அங்கு காந்தி பாடல்கள் பாடப்பட்டது. பின்னர் அனைவருக்கும் சிற்றுண்டி வழங்கப்பட்டது. ஊசுடு தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஏழுமலை மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி முன்னிலையில் மீண்டும் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். புதுவை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஏழுமலை தனது ஆதரவாளர்கள் 1000க்கும் மேற்பட்டவர்களுடன் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திற்கு வந்தார். அங்கு அவர் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் முதல்வர் வைத்தியலிங்கம், மாநில காங்கிரஸ் தலைவர் ஏவி சுப்பிரமணியன், முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் ஆகியோருக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார். பின்னர் தனது ஆதரவாளர்களுடன் முறைப்படி காங்கிரஸில் இணைந்தார். கட்சியில் இணைந்த ஏழுமலைக்கு காங்கிரஸ் நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்தனர். அப்போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நீலகங்காதரன், மாநில நிர்வாகிகள், இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள், மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உள்பட பலர் உடனிருந்தனர். அக்டோபர் 3ஆம் தேதி சர்வதேச நடவடிக்கை தினத்தை நடத்தி அதன் ஒரு பகுதியாக ஆர்ப்பாட்டம் நடத்துவது என அனைத்து மத்திய தொழிற்சங்கங்கள் முடிவு செய்துள்ளது என்று ஏஐடியூசி பொதுச் செயலாளர் அபிஷேகம் கூறியுள்ளார். இது தொடர்பாக ஏஐடியூசி பொதுச் செயலாளர் அபிஷேகம் கூறுகையில், இந்திய நாட்டில் உள்ள உலக தொழிற்சங்க சம்மேளனத்தின் இணைப்பு அமைப்புகள் அக்டோபர் 3ஆம் தேதி சர்வதேச நடவடிக்கை தினத்தை நாடு முழுவதும் வெற்றிகரமாக நடத்துவது என முடிவு செய்துள்ளன. அதன் ஒரு பகுதியாக நாளொன்றுக்கு 7 மணி நேரம் வேலை, வாரத்திற்கு 5 நாள்கள் வேலை, அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு தேவை என்பது போன்ற பல கோரிக்கைகளை வலியுறுத்தி ராஜா திரையரங்கம் அருகில் ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்றும், நவம்பர் 8ஆம் தேதி சிறை நிரப்பும் போராட்டத்தை புதுவையில் நடத்துவது என முடிவு செய்யப்பட்டது என்றார். அப்போது ஐஎன்டியூசி தலைவர் பலராமன், சிஐடியு செயலாளர் முருகன், ஏஐசிசிடியு துணைத் தலைவர் சங்கரன் உள்ளிட்ட பல சங்கங்களின் நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுவை அரசு சார்பில் நடைபெற்ற நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பிறந்தநாள் விழாவில் சபாநாயகர் சபாபதி கலந்து கொண்டு சிவாஜி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் நடிகர் திலகம் சிவாஜி அவர்களின் 83வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் சபாநாயகர் சபாபதி கலந்து கொண்டு கருவடிக்குப்பம் கிழக்கு கடற்கரை சாலை சித்தானந்தா கோயில் அருகே உள்ள சிவாஜி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அவரை தொடர்ந்து சிவாஜி மன்றம் சார்பில் மன்றத் தலைவர் மாயன் மற்றும் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தனர். பின்னர் அனைவருக்கும் இனிப்பு வழங்கினர். அதேபோன்று புதுவை பிரதேச பிரெஞ்சு இந்திய மக்கள் நலவாழ்வு சங்கத்தின் சார்பில் சங்கத் தலைவர் சிவராஜ் மாலை அணிவித்து மரியாதை செய்தார். புதுவை இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் எலும்பு பிரிவுத்துறை சார்பில் பயிற்சி முகாம் நடைபெற்றது. புதுவை இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் கருத்தரங்க கூடத்தில் இந்திய மருத்துவ கவுன்சில் சார்பாக எலும்பு பிரிவு துறை சார்பில் பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் டாக்டர் கோபகுமார் இடுப்பெலும்பு இணைப்பு பற்றியும், டாக்டர் நரேஷ் ஷெட்டி தோள்பட்டை எலும்பு இணைப்பு பற்றியும், டாக்டர் ஜெகநாத் காமத் பாதிப்பின்றி எலும்புகளை பாதுகாக்கும் முறை பற்றியும் பயிற்சி அளித்தனர். இதில் மருத்துவ வல்லுநர்கள், மருத்துவ கல்லூரி மாணவ மாணவியர்கள் திரளாக கலந்து கொண்டனர்.
தொடர்ந்து 2 நாட்கள் நடைபெறும் பயிற்சி முகாமிற்கான ஏற்பாட்டினை இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிறுவனமும் இந்திய மருத்துவ கவுன்சிலும் இணைந்து செய்திருந்தது. புதுவை கோரிமேட்டில் காவல்துறையினருக்காக நடத்தப்பட்ட இலவச மருத்துவ பரிசோதனை முகாமினை SSP சந்திரன் துவக்கி வைத்தார். புதுவை கோரிமேட்டில் காவல்துறை சார்பில் காவலர்களுக்கான இலவச மருத்துவ பரிசோதனை முகாம் நடைபெற்றது. முகாமில் சிறப்பு அழைப்பாளராக SSP சந்திரன் கலந்து கொண்டு மருத்துவ முகாமினை துவக்கி வைத்து மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டார். காவலர்களின் நலன் கருதி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இலவச மருத்துவ முகாமில் SPக்கள் சிவதாசன், நந்தகோபால், போலீஸ் அதிகாரிகள், தலைமை காவலர்கள் மற்றும் காவலர்கள் கலந்து கொண்டு மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டனர். புதுவை அன்னை தெரேசா பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் ரோட்டராக் இந்திய செஞ்சிலுவை சங்கம், இந்திய மகப்பேறு செவிலியர் சங்கம் மற்றும் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் ரத்த தான முகாம் நடைபெற்றது. புதுவை அன்னை தெரேசா பட்ட மேற்படிப்பு மையம் மற்றும் ரோட்டராக் இந்திய செஞ்சிலுவை சங்கம், இந்திய மகப்பேறு செவிலியர் சங்கம் மற்றும் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் கல்லூரி வளாகத்தில் ரத்த தான முகாம் நடைபெற்றது. முகாமில் செவிலியர் கல்லூரி முதல்வர் பிரமிளா தமிழ்வாணன் வரவேற்று பேசிய கல்வி பதிவாளர் டாக்டர் கோபால் வாழ்த்துரை வழங்கினார். நிறுவன தலைவர் டாக்டர் வாசுதேவையா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தேசிய ஊரக மையத்தின் இயக்குநர் டாக்டர் விஜயா பாலகந்தன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். நிறைவாக நாட்டு நலப்பணி திட்ட அதிகாரி தமிழ்மாறன் நன்றி கூறினார். இதில் 70க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ரத்த தானம் செய்தனர். புதுவை தவளக்குப்பம் முத்தாலம்மன் ஆலயத்தில் நவராத்திரியை முன்னிட்டு கொலு அமைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுவை தவளக்குப்பத்தில் எழுந்தருளியுள்ள முத்தாலம்மன் ஆலயத்தில் நவராத்திரி விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. விழாவின் 3ஆம் நாள் உற்சவமாக சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு அபிஷேகம் மற்றும் ஆராதனை செய்யப்பட்டு அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். நவராத்திரிக்காக ஆலயத்தில் கொலு அமைக்கப்பட்டிருந்தது. வண்ண வண்ண பொம்மைகளை கொண்டு அலங்காரத்துடன் வைக்கப்பட்டிருந்த கொலுவில் கலச வழிபாடும் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து அம்மன் அருள் பெற்றனர். பங்கேற்ற அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர், விழா குழுவினர், ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுவை உழவர்கரை நகராட்சி காந்தி நகரில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் நவராத்திரி 3ஆம் நாள் விழா மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. புதுவை உழவர்கரை நகராட்சி காந்தி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் மற்றும் ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் நவராத்திரி விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அதில் 3ஆம் நாள் விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு அம்மனுக்கு விசேஷ அபிஷேகம், அலங்காரம், ஆராதனையுடன் சிறப்பு பூஜைகள் நடந்தது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் திருவருளை வேண்டி குங்குமம் மற்றும் மலர்களால் அர்ச்சனை செய்தனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை தனி அதிகாரி மற்றும் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். நவராத்திரிங்கிறது 9 நாள். அது அன்னைக்கு நவராத்திரியில பாத்தீங்கன்னா முதல் 3 நாள் துர்காதேவிக்காக பண்றது, அடுத்த 3 நாள் லட்சுமிக்காக, கடைசி 3 நாள் சரஸ்வதிக்காக. இந்த நவராத்திரியில ஸ்பெஷல் என்னன்னா விளக்கு பூஜை தான். அதாவது எப்படி இந்த விளக்கு பூஜை பண்ணுவோம் அப்படின்னா, முதல் நாள் 1 விளக்கு ஏத்தணும், 2வது நாள் 2 விளக்கு, கடைசியா 9 டேஸ் 9 விளக்கு கம்ப்ளீட் பண்ணணும். இது யார் மோஸ்ட்லி செய்வாங்க அப்படின்னா, கல்யாணம் ஆகாத கன்னிப்பெண்கள் இதை செஞ்சா அவங்களுக்கு ஃபியூச்சர்ல ஒரு நல்ல ஒரு வரன் கிடைக்குங்கிறது ஐதீகம். அதுக்கப்புறம் இந்த 9 நாள்ல அதாவது இது கன்னிப்பெண், அதாவது ஏஜ் அட்டன் பண்ணாத கேர்ள்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் நம்ம வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு நம்ம வீட்டுல நிலங்கு வச்சு அவங்களுக்கு எதனா கிஃப்ட்ஸ் நிறைய கொடுக்கணும். அதுக்கப்புறம் படிக்கிற பசங்களுக்கு எல்லாம் நிறைய கிஃப்ட்ஸ் கொடுக்கணும், கொடுத்தா நல்லது. அதுக்கப்புறம் வீட்டுல கல்யாணம், அதாவது சுமங்கலீஸ் எல்லாம் வராங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வளையல், அந்த மாதிரி வளையல், தாம்பூலம் இதெல்லாம் கொடுத்தா ரொம்ப நல்லது. குங்குமம், மஞ்சள் இதெல்லாம் கொடுத்தா ரொம்ப நல்லது. அதான் இந்த 9 நாள் இந்த குழந்தைங்கலாம் நம்ம அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கும்போது அந்த குழந்தைங்களோட வடிவில் நமக்கு கடவுளே நம்ம வீட்டுக்கு வர்ற மாதிரி ஒரு ஐதீகம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.